சொல்லுங்கம்மா, நீங்க 5 வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3 அமாவாசை தேடி வந்து கும்பப்பள்ள சாப்பிட்டு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை ஆண் வாரிசா அம்மா கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க வந்து எல்லாரும் வேண்டி கிடைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மா குழந்தை பாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லம்மா, நீங்க அந்த குழந்தை வரத்தை அடைஞ்சிருக்கீங்க, அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது தருணம்? அந்த தருணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சாமி வந்து பாத்துட்டு உடனே 8 மாசம் கழிச்சு கொடுத்துருக்காங்க. கருத்து அங்கனவன அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? நினைச்சேன். அத அம்மாவை பத்தி நன்றி சொன்னீங்களா? வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா அம்மாவுக்கு? வரலான்னு இருந்தோம், அப்படியே கொஞ்சம் தடுத்து வந்து. சந்தோஷம். இந்த தம்பதிகளை போல உங்களுக்கும் நம்ம சேலத்து மகமாயி அற்புதங்களை அதிசயத்தை நிகழ்த்த நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி பராசி. ஓம் சக்தி. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் பாளைப்பட்டி கிராமத்தை சார்ந்த சீனிவாசன் மோனிகா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டு கால மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து 3 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. அதிலிருந்து 8வது மாதம் தான் அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அவங்க வேண்டுதலை செவிசாய்த்து அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுபிணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு அமாவாசையும் அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் மழலை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுப்பாங்க.